ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு எடிட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது இப்போ வர 1.7K வியூஸ் போயிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கீழே கமெண்ட்ஸில் 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டுட்டோரியல் வீடியோ போட சொல்லி. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் எடிட் பண்ண இந்த ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 4 ஃபோட்டோ அனுப்பி இதே மாதிரி எனக்கும் எடிட் பண்ண தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்னாப்சீட் ஆப்புக்குள்ளே போய் அந்த 4 ஃபோட்டோவையும் இந்த மாதிரி டியூன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது எப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நான் டியூன் பண்ணி எடுத்த இந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ ரூம் ஆப்பில் போய் அதை பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணி பிஎன்ஜியாக மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி மேலே எடிட்டிய ஃபோட்டோ கொடுத்து நமக்கு வேணுன்ற ரேஷியோவை நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் மூவி போஸ்டரோட ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் வால்பேப்பர் வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுபோக நான் இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போது இதுக்கு ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சமாக அதோட சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் ஃபோட்டோவில் போய் மெயின் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதை ரொட்டேட் பண்ணி வேணுன்ற சைஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எரேஸில் போய் எரேஸ் ப்ரெஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருந்து கொஞ்சமாக அதை எரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணுங்கள். அடுத்து மிச்சம் இருக்க 3 சப்ஜெக்டையும் உள்ளே கொண்டு வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸை ஒன்றா சேர்க்கும்போது அதை ப்ளேஸ் பண்ணக்கூடிய இடம்ன்றது ரொம்பவே முக்கியம். அதை பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இந்த பேக்ரவுண்டோட டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பேக்ரவுண்டோடைய டோனை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது அந்த 3ஐயும் நான் நார்மல் இமேஜாகவே எடுத்து உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அதில் நான் டியூன் பண்ணது கொஞ்சம் ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. அதனால் இப்போது இதை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்பவே முக்கியமானது. அதுக்காக கொஞ்சம் நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த 3 பைக்கோடு இருக்கக்கூடிய இந்த 3 சப்ஜெக்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இதோட ப்ரைட்டை கம்மி பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சன்லைட்டில் எடுத்த ஃபோட்டோ, டைரக்ட் சன்லைட்டில் எடுத்த ஃபோட்டோன்றனால டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் அதை நான் கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள் வித்தியாசத்தை. இப்போது அந்த பைக்கோடு இருக்கக்கூடிய இந்த 3 ஃபோட்டோஸையும் கீழே கிரவுண்ட் போர்ஷனை மட்டும் கொஞ்சமாக ப்ரஷ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த 3 ஃபோட்டோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிக்கர்ஸில் போய்
ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட் உள்ளது பிஎன்ஜியாகவே வரும். அதில் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி இருக்கிற மாதிரி கொண்டு போய் வச்சு அதை லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பின்னாடி எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி இதை வேணுன்ற பக்கமாக நம்ம ரொட்டேட் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி இது மூலமாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் ரொம்பவே ப்ரைட்டாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் அதோட கிளாரிட்டியை கொஞ்சம் கூட்டிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் கூட்டிட்டு பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காகவும் சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டாகவும் நமக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் கொஞ்சம் தெளிவாகவும் கிடச்சிருக்கு. இந்த டாப்பில் இருக்க ஸ்மோக் எஃபெக்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் அதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் சேச்சுரேஷனை ஏற்றிக்கலாம். இப்போது சாலிட் கலர் ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் ஷேப் மாற்றிட்டு அதை இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி எடுத்து வந்துட்டு இன்வெர்ட் கொடுத்துட்டு ப்ரஷ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே டச்சப் பண்ணி, ஏன்னா அப்போ தான் பேக்ரவுண்டுக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜுக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஃபைனலாக கீழேயும் கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். பிக்சார்ட்டில் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதில் கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஒன் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஹியூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வேறு மாதிரியான கலர் கிரேடிங் வேணும் அப்படின்னாலும் இதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அதுக்கு தேவையில்லை. அடுத்து ஸ்னாப்சீட் உள்ள இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் டூலில் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி எந்தெந்த இடம்லாம் டார்க் வேணுமோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல 4 ஃபோட்டோவை டியூன் பண்ணி எடுத்துருக்கேன்னு, அதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் டியூன் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்னாப்சீட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர், நீங்களே டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். ஓகே, அடுத்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே டாட்ஜ் அண்ட் பர்ன் இருக்குல்ல, அதில் ப்ரஷ் வேல்யூவை +5 வச்சுட்டு எங்கெல்லாம் நமக்கு ஹைலைட் தேவையோ அங்கே மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டச்சப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம டச்சப் பண்ணுறோமோ அந்த இடம் மட்டுமே பிரைட்டாகவும் அந்த இடம் மட்டும் நமக்கு ஒரு ஷார்ப்பாகவும் தெரியும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இதோட டிஃப்ரெண்ட்டையும் பாருங்கள். ஃபைனலாக நம்ம டீட்டெயில்ஸ் உள்ள போயிட்டு அந்த இமேஜுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரையும் ஷார்ப்னஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் வேணுன்ற அளவுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அடுத்து கர்வ்ஸ் டூலை யூஸ் பண்ணி இந்த இமேஜுக்கு ஒரு சாஃப்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். நான் எடிட் பண்ண இந்த ஒரு ஃபோட்டோவை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
கிராஃபிக் டிசைன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.